தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அவரது 125 அடி உயர பிரம்மாண்ட சிலைக்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காஷ்மீரை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் லட்சியத்தை அரசமைப்பு பிரிவு 370 ரத்து செய்ததன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியுள்ளார் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், நேரு லியாகத் ஒப்பந்தம் பாகிஸ்தானில் உள்ள இந்துக்களின் நலன்களை பாதுகாக்க தவறியதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையிலிருந்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி விலகியதை நினைவு கூர்ந்தார். பாதிக்கப்பட்ட இந்து அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவதற்காகவே CAA சட்டம் கொண்டுவரப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்துள்ளதால் மீதமுள்ள நடைமுறைகளும் விரைவில் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் பொது சிவில் சட்டத்திற்கான குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுவிட்டது. இச்சட்டம் மேற்கு வங்கத்திலும் நிச்சயம் அமல்படுத்தப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். மேற்கு வங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா 2026 நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மாநிலத்தில் உள்ள சமூக விரோதிகளுக்கு பாடம் புகட்டுவதற்கான முதல் படி. ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து அகற்றும் பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன என்று அமித்ஷா தெரிவித்தார்.